ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூவி லைட்டோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூவி லைட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்லென்த் கொண்ட ஒரு லைட். இதோட வேவ்லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 10 நானோமீட்டர்ஸ்லேருந்து 400 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. யூவி லைட் வந்து நம்மளோட நாக்கடையில் பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இந்த கொரோனா பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கமர்ஷியல் யூஸ்லேருந்து டொமஸ்டிக் யூஸ்க்கு இந்த யூவி லைட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பொதுவாக ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த யூவி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் த கொரோனா பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பரவலாக நம்மளால் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு சானிடைசர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இந்த யூவி லைட்டை வீட்டில் யூஸ் பண்ணும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் அட்வான்டேஜஸுமே இருக்குது. ஸோ அது என்ன அட்வான்டேஜ்ங்கிறத வந்து இன்றைக்கி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் வந்து பேசிடுவோம். இது வந்து 99.9% வந்து ஜெர்ம் கில்லிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது சர்டிஃபைடு விஷயம். பட் இது ஏன் அப்படின்னா 100% யாருமே வந்து அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். யூவி லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸை கில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது. நம்ம என்ன தான் சானிடைஸ் பண்ணுறோம், சானிடைசர் போட்டு அப்படின்னாலும் சம் ரீசன்ஸ் அது வந்து கில் பண்ணாமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இந்த யூவி லைட்லேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ இதுதான் இதில் இருக்க மேஜர் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கொரோனா பேஷண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் ஆஃப்டர் 14 days வந்து அவங்க திருப்பி வெளியே வந்துடுறாங்க. பட் அந்த ரூமில் அவங்க ஆக்சஸ் பண்ண திங்ஸ், அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து அது அப்படியே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக கொரோனா வைரஸ் 14 days நம்ம பாடியை விட்டு வெளியே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் 14 days குவாரண்டைன்ங்கிறது ஒரு ரூல்ஸில் இருக்கும். ஸோ இந்த 14 days கழித்து நம்ம வெளியே வரும்போது திருப்பி அந்த ரூமை வந்து புழங்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருக்க பாக்டீரியாஸும் வைரஸஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவி லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற கபோர்டாக இருக்கட்டும், வாஷ்ரூமாக இருக்கட்டும், இல்லை சிஸ்டம் இருக்கிற ஆக்டிவிட்டி ஏரியாவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஐசோலேட் பண்ண பேஷண்ட்ஸ் இருக்க ரூமை வந்து நீங்கள் இந்த யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இருக்கிற எல்லா ஜெர்ம்ஸும் வந்து செத்து போயிடும். அதுதான் உண்மை. லைக் ஆஃபீஸ் போயிட்டு வெளியே வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் சானிடைசர் வச்சு சானிடைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். லைக் பேக்கெல்லாம் கூட. ஸோ எவ்வளோ சானிடைசர் அடித்தாலும் சில்ல ஒரு நூக் அண்ட் கார்னர் வந்து விட்டாலுமே அதுலேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வந்து நீங்கள் ஒரு ரூம்குள்ளே வச்சுட்டு அது யூவி லைட் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து இருக்க எல்லா ஜெர்ம்ஸையும் வந்து கில் பண்ணிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் வார்ட்ரோப்ஸ் இருக்குது. ஸோ வார்ட்ரோப்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உங்களோட கிளாத்ஸ் வந்து யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்க மைக்ரோப்ஸும் வந்து கில் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்கிற அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இந்த யூவி லைட்டில் இருக்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எந்த அனிமல்ஸோ, பிளான்ட்ஸோ, இல்லை லைவ் ஐட்டம்ஸோ லைக் ஹியூமன்ஸோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸோ, காஸ்மெட்டிக்ஸ், மெடிசன்ஸ், இது எதுவுமே டேரெக்டாக இந்த யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கணும். எந்த அனிமல் மேலேயும் வந்து இது எக்ஸ்போஸ் ஆகவே கூடாது. இது வந்து சம் மியூட்டேஷன்ஸ், அதாவது நம்மளோட செல்லில் வந்து உருமாற்றங்களை வந்து கிரியேட் பண்ணிடும். அதுதான் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால ஸோ ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் வந்து இந்த யூவி லைட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு கண்ணில் சும்மா கொஞ்ச நேரம் பார்த்தா கூட இது வந்து ரெட்டினல் செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இது வந்து கார்சினோஜன், ஆக்சுவலாக கேன்சர் வந்து கிரியேட் பண்ணிடும். அதாவது மியூட்டேஷனை கிரியேட் பண்ணுறதுனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாதிரி ஒரு ஃபன் வேக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எந்த கார்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அது திருப்பி வந்து உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது ஏன்னு தெரியல, பட் வந்து இது என்னால் ஆக்சஸ் பண்ணவே முடியல. திருப்பி நியூ கார்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த யூவி லைட்டை வாங்கலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு யூவி லைட்டை பற்றி பேச போகிறேன். ஸோ அந்த யூவி லைட் வந்து நாங்கள் வாங்கினது தான். ஸோ உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக அவைலபிலிட்டி இருக்கிற எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்கள் இந்த யூவி லைட் வந்து வாங்கிக்கலாம். எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி போய் தான் வாங்கணும். நாங்கள் வந்து அமேசான்லேயே ஆர்டர் பண்ணோம். இது வந்து குவைட் காஸ்ட்லியாக இருக்கலாம். மேபி நல்ல மார்க்கெட்டிங் திங்ஸ் அதை எங்கே விற்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது சீப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே இருக்க சூழ்நிலையில் நாங்கள் எங்கேயும் வெளியே போய் வாங்க முடியல. ஸோ தட் எங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து அமேசான் தான். ஸோ நாங்கள் அதில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும். அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து 2 யூவி லைட் வந்து இருக்குது. நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா 36 watts இருக்கிற யூவி லைட். இது வந்து எங்களுக்கு
த்ரூ அவுட் த ஹவுஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து 36 வாட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப சின்ன ரூம் தான், லைக் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை அப்படின்னீங்கன்னா தாராளமாக 18 வாட்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வீடு அப்படிங்கிறதுனால 36 வாட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களோட ரூம் சைஸை வச்சு அதோட டைமிங்கை வந்து மாற்றி செட் பண்ணிக்கலாம். இது அரௌண்ட் 400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்து இந்த லைட் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து மோஷன் சென்சார் வந்து இருக்குது. மோஷன் சென்சார் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு மூமெண்ட் இருந்தாலும் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கிறதுனால இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாலுமே சம்டைம்ஸ் இந்த மோஷன் சென்சார் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணல. இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் தான் மோஷன் சென்சார் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லைக் ரிமோட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து நம்மளால் உருவாக்கப்பட்டது தான். இதில் சின்ன சின்ன தவறுகள் வந்து நடக்கிறது வழக்கம் தான். சப்போஸ் திடீர்னு அது வந்து மோஷன் சென்சார் ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் போய் நேராக அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறது தப்பு. ஏன்னா இது கரெக்டாக இதை யூஸ் பண்ணல அப்படின்னா இது நமக்கு தான் பிரச்சனை. இந்த யூவி லைட்டை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். ஸோ எங்களோட யூவி லைட்டில் வந்து மோஷன் சென்சாரும் இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பிகாஸ் எங்களுக்கு வந்து அதோட கான்சிக்வன்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ தட் நாங்கள் எதை வந்து எப்படி ப்ரொசீஜராக அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரூமில் எந்த இடத்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண போகிறோமோ அந்த ரூமில் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஃபுட் ஐட்டமோ, மெடிசன்ஸோ, காஸ்மெட்டிக்ஸோ, லைவ் ஐட்டம்ஸோ, லைக் அதை பெட் அனிமல்ஸோ, அதே மாதிரி பிளான்ஸோ இல்லாமல் பார்த்துப்போம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரூமை வந்து மெயின் ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஈபியில் இருக்க மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த யூவி லைட்டை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறமா வந்து ஆன் பண்ணணும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ரிமோட் ஆக்சஸ் வந்து இருக்குது. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஆன், இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. 3 டைமிங் செட்டிங், 3 டைம் செட்டிங்கும் ஒரு வந்து ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணிவிட்டு என்னோடது பாத்ரூமாக இருந்தால் 15 மினிட்ஸ், பெட்ரூமாக இருந்தால் 30 மினிட்ஸ், அதே மாதிரி ஹாலாக இருந்தால் 60 மினிட்ஸ். இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி ஆன் பட்டன் அழுத்தணும். ஃபர்ஸ்ட் ஆன் பட்டன், தென் வந்து டைமிங் செட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் கிளிக் பண்ணிட்டோம்னா எங்களோட யூவி லைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒர்க்காக. இப்போ வந்து அந்த இது எப்படி செத்து போகுமா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதில் வர ஒரு ஸ்மெல் இருக்குது பாருங்கள், சத்தியமாக அந்த பேர் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக ரொம்ப மோசமாக ஸ்மெல் வரும். அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட யூவி லைட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ தட் அது வந்து ஜெர்ம்ஸ் வந்து கில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நல்லாவே. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இந்த யூவி லைட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூவி லைட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யாருமே அந்த ரூம்குள்ளார இருக்கக்கூடாது. அந்த 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ரூமை நீங்கள் போகவே கூடாது. இந்த மோஷன் சென்சார் வந்து ஆக்சுவலாக சின்ன சவுண்டு கேட்டால் கூட வந்து நம்மளோட வைப்ரேஷன் வச்சு கூட வந்து அது கட் ஆகும். அதுதான் எங்களோட யூவி லைட்டில் இருக்க பெனிஃபிட். பட் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, ஒரு காஷனுக்கு தான். சப்போஸ் அந்த மோஷன் சென்சார் ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு தான் ரிஸ்க். ஸோ அதை பம்பு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மெயினை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த யூவி லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து லைக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் இட் இன் மைண்ட். கண்டிப்பாக ஃபுட் ஐட்டம்ஸோ, மெடிசன்ஸோ, காஸ்மெட்டிக்ஸோ, அதே மாதிரி பிளான்ஸோ, பெட் அனிமல்ஸோ, நம்மளோ யாருமே அங்கே இருக்கக்கூடாது. வெறும் எம்டி நான் லிவிங் திங்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கணும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூவி லைட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்த் டு பை. இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. காஷனாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பெனிஃபிட் அதிகம். தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு. அதை வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. சேஃபாக பார்த்து நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெளியேருந்து உள்ளே வர ஐட்டம்ஸ் எல்லாம் அழகாக வந்து சானிடைஸ் பண்ணிக்கலாம். லைக் ஏதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது துணி கடைக்கு போயிட்டு வரீங்க, இல்லை ஏதாவது பாத்திர கடைக்கு போயிட்டு வரீங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, அதை எப்படி சானிடைஸ் பண்ணுறது முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அது யூவி லைட்டில் போட்டு சானிடைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஃபுட் ஐட்டம்ஸாக கண்டிப்பாக போடக்கூடாது, மெடிசன்ஸ் போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டோ பர்ஸ் தயவு செஞ்சு அதில் வந்து யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ண விட்டுறாதீங்க. அது ஒர்க் ஆகலை. ஸோ இருக்கிற டைமில் போயிட்டு நம்ம கார்டு திருப்பி வாங்குகிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ பி சேஃப், டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.